போடுக்கு இன்னும் சார் என்ன ஒண்ணு காது கேட்காது கண்ணு தெரியாது காது கேட்கல கண்ணு தெரியாது இருங்க இருங்க ஊசி ஊசி இல்ல ஊசி இல்ல ஊசி இல்ல இது ஊசி இல்ல நான் வரேன் ஊசி இல்ல இது இல்ல இல்ல அக்காக்கா இல்ல 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 நான் சொல்றதுக்கு இல்லக்கா நான் சொல்றது இல்ல இல்ல ஒண்ணு வண்டி வருது வண்டி வருது நீங்க ஓகே சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க 10 நாள் அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் நான் சொல்றது அந்த பேச்சுக்கெல்லாம் வேலை கிடையாது நான் சொல்றது நீ கேளு பசங்களை காக்கா நான் எதுவும் செய்ய மாட்டேன் இல்லக்கா நான் சொல்றது கேளுக்கா ஊசி ரெடி இல்ல ஊசி ரெடியா இருக்குது நீங்க போட்டு இல்லக்கா லாஸ்டா கொரோனா வந்துச்சு ஞாபகம் இருக்கா வந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல அந்த மாதிரி இன்னொரு நோய் வந்து முக்கியமா தமிழ்நாட்டுல ட்ரெயின்ல வந்துதா அது மாட்டினா அது வேலையா வந்துருது அது ஒரு வேலையா வந்து அது ஒரு வேலை எப்படி வந்துச்சோ ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா காத்துல வந்துச்சோ கடந்து வந்துச்சோ போட்ல வந்துச்சோ புறந்து வந்துச்சோ யாரும் பாக்கல நானும் பாக்கல ஆனா வந்துருக்குது ஆனா வந்துருக்குது என்னன்னா அந்த நோய் வந்து முக்கியமா பார்த்தோன்னா சென்னையில வந்துச்சு இப்போ சென்னை தாண்டி அப்படி செங்கல்பட்டு மதுரை வந்தவங்க திண்டிவனம் கிட்ட வந்துச்சான் வந்து கொரோனா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம இருந்துச்சா அதே மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்ப 3 ஊசி போட்டாங்க இப்பயும் போடுவாங்களா அதேதான் கரெக்டா சொன்ன போரு கவர்மெண்ட்ல இருந்து இப்ப ஊசி போடுறதுக்கு ஐயோ கிழட்டு சிரிக்கி இவ உறுத்தி கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது உங்களுக்கு 60 வயசு மேல இருக்கும் முக்கியமா 60 வயசு மேல இருக்கவங்க டக்குன்னு அட்டாக் ஆயிடுச்சு அட்டாக் ஆகுது அட்டாக் ஆயிடுச்சுன்னா தூக்கிடுது ஒரு தூக்கு போனா போட்டான் அதெல்லாம் நீங்க நல்லா வாழணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க நான் வாழறதுக்காக எங்க வீட்டுக்காரருக்காக நான் வாழணும்னு நினைக்கிறேன் இப்பத்தி நினைக்கிறேன் வாழணும்ல வீட்டுக்காரருக்காக வாழணும்ல அப்ப நீ உயிரோட இருக்கணும்ல எங்க வீட்டுக்கார ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கு மறுநாளே நான் ஊருக்கு போனா கூட ஓய்க்காதான் நான் ஊருக்குன்றது அந்த இங்க மேலையா நீ அப்படி வரியா ஓ நீ அப்படி வரியா சரி 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 கதையை கேளு அதெல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து வந்து ஊசி எடுத்து வந்துருக்கோம் அந்த ஊசி நீங்க போட்டுங்க நான் சொல்றது கேளு அந்த ஊசி நீ போடுங்கன்னா நான் ஒன்னும் ஒரு 10 நாள் நீ கஷ்டப்படணும் இல்ல இல்ல கதையை கேளு நான் சொல்றது கேளு அந்த கஷ்டத்தை நான் கேலாம் இல்ல இல்ல அந்த கஷ்டத்தை நான் கேளு அந்த கஷ்டம் நான் கேளு மதுவர் ஒண்ணும் கிடையாது அந்த ஊசி நீ போடுன்னா 10 நாள் அப்புறம் நீ வந்து எப்பயுமே இருக்க மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாது உங்ககிட்ட அனுமதி வாங்காம ஊசி குத்திர மாட்டேன் நான் சொல்றது கேளு அதுல போட்டுனா இன்னும் ஒண்ணும் இல்ல 10 நாள் வந்து என்ன கஷ்டம் இருக்குன்னா பசி எடுக்காது கை கால் வந்து ஆட்டம் கொடுக்காது படுத்து படிக்கா இருக்கு பாத்ரூம் எங்கேயும் போக முடியாது இருக்காது இங்க பாரு நான் சொல்றது கேளு ஊசி போட்டா நீ நல்லது தானே கவர்மெண்ட்ல இருந்து அமைச்சிருக்காங்க அது இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க அடி போய் தேடு எனக்கு வேணாப்பா நான் ஒண்ணு அந்த ஊசி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இடத்துல தான் எனக்கு அதே தேவை எங்க நம்ம போடணும் எங்க போடணும் கேலாம் உள்நாக்குல போட்டுக்கணும் நான் போட்டுக்க மாட்டேன் ஏன் எனக்கு அது தேவைப்படாது போட்டுக்குன்னா இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் இருக்குல்ல 50 நாளுக்குள்ளேயே நான் போறேன் 40 வருஷம் எனக்கு வேணாம் நீ போ நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ நோய் வந்தா நான் பாத்துக்கிறேன் எப்படி பாத்துக்குவ நான் பாத்துக்கிற வழியில நான் பாத்துக்குவேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போதானே எவ்வளவு நோய் வருது வந்தா பரவாயில்லன்றியா ஆமா அது ஓகே நீ போய் வா ஊசி எத்தனை சரி குத்திட்டு போயிடலான்னு பார்த்தேன் போய் எங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பார்த்து குத்து போ நான் கொடுக்குறேன் நீ எனக்கு குத்தி விட்டுறீங்களா ஊசி குத்தேரியா நீ போய் வா சரி நன்றி போயிட்டு வாங்க மூஞ்சி பார்த்து சொல்லு போயிட்டு வாங்க தேங்க்ஸ் இந்த ஊசி வந்து உங்க மேல இப்ப போட்டோம்னு வச்சுங்களேன் உங்களுக்கு போட்டோம்னா 10 நாளைக்கு உங்களுக்கு வந்து சுயநலவே இருக்காது நான் ஏற்கனவே சுயநல உடம்பு சரியில்லை இருக்கிறேன் உப்பு நீர்ல இருக்கிறேன் நான் அதானா அந்த ஊசி வந்து போட்டுட்டுனா கை கால அசைக்க முடியாது 10 நாள் படுத்த படிக்காக தான் இருக்க முடியும் 10 நாளுக்கு அப்புறம் அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது போட்டுக்கிறீங்களா ஆனா சாமி சொல்றது ரெடியா இருக்கு நான் ஊசி இங்க ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு அந்த கொரோனாவுக்கு வந்து மூக்குல அந்த விட்டு எடுத்தாங்கல்ல ஆனா இந்த ஊசி வந்து உள்நாக்கு இருக்குல்ல உள்நாக்கு அதுக்குள்ள அந்த ஊசி செலுத்தணும் இல்ல நான் சொல்றது கேளு நான் சொல்றது கேளு உடம்புக்கு நல்லது இல்ல இல்ல நான் சொல்றது கேளு ஊசி ரெடியா இருக்குது நான் சொல்றது கேளு உங்க நல்லதுக்குதான் இல்லண்ணா ஆனா இல்ல உங்க உடம்பு நல்லதுதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து 60 வயசு கிட்ட நெருங்கிடுச்சு 60 வயசு கிட்ட ஆளுங்களுக்கு தான் இந்த நோய் வந்து பரவுது நான் சொல்றது கேளுங்க இந்த ஊசி போட்டீங்கன்னா இல்லக்கா இல்ல 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 சீரியஸாக்கா நான் கவர்மெண்ட்ல வந்துருக்குங்கக்கா
அவருக்கு கிட்னி பிரச்சனை வேணாம் விடுங்க. ஊசியே போடக்கூடாது. ஊசியை போடக்கூடாது. ஒன்னும் ஆகாதுண்ணா. வேணாம் ஐயா. உடம்பு தான் பாரு, எல்லாமே கவர்மெண்ட் வந்து வேணாம் ஐயா, வேணாம் தாயே. போடுது. இன்னும் பாரு, என்ன ஒண்ணு காது கேட்காது, கண்ணு தெரியாது. காது கேட்கல. கண்ணு தெரியாது. இல்ல சீரியஸா தான் சொல்றேன். போடுங்கண்ணா, ஊசியடா. சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? தண்ணி சாப்பிடுறேன். தண்ணி சாப்பிட்ற ஆள் தானே. தண்ணி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஊசி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன 50 வயசு மேல இருக்குமா? 75. உங்களை மாதிரி ஆளு தான் டக்குன்னு அட்டாக் ஆகுது. லாஸ்டா வந்த கொரோனா மாதிரிலாம் இல்லை. இப்போ ஒரு ஆள் அப்படி தூக்கு. அதனால இந்த ஊசி நீங்க போட்டுங்க. ஊசி என்ன ஆயிட போகுது? நீங்க உங்களுக்கு படக்சல் கடவுள் இந்த ஊசி இல்லை. ஆகாடுங்களா, உள் நாக்கு இருக்குல்ல, உள் நாக்கில் போடணும். அந்த உள் நாக்கு அந்த உள்ளு சின்னதாக வருது பாருங்க, அது உள்ள குத்தணும் அந்த ஊசி. இல்ல நான் போடுங்கண்ணா, ஊசி ரெடியா இருக்குது. தண்ணி சாப்பிட்றாரு. நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஊசி போட்டாக்க அது செட் ஆகுது. ஊசி போட்டோம்னா நாளைக்கு இல்லை. நான் சொல்றதுக்கு இல்லைங்க, ஊசினா 24 ஹவர்ஸ் இருக்க போகுது. ஒரு செகண்ட்ல போட்டுருவேன். நீங்க ஆக மட்டும் தூங்கினா மட்டும் வரும். தூங்கினா மட்டும் ஊசி குத்திடுவோம் உள்ள. ஓகேவா? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வேணாம் சார். சார் அந்த ஊசி எடுங்களா? ஐயோ வேணாம் சார். இல்ல எடுத்துருவாங்க. வேணாம் சார். ஜி எடுத்துருவாங்க ஜி. நான் தண்ணி சாப்பிட்றேன் சார். அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க அதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம். என்ன ஐயா, நான் ரைட்ல தண்ணி போட்டால் தான் தூங்குவேன். தண்ணி போடலன்னா 4 மணிக்கு தெரிஞ்சா கூட அந்த தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்க போட்டுரு. பக்கத்துலேயே வச்சு சாப்பிட்டு தான் அப்புறம் தூங்குவேன். நீங்களா யாருடா? அப்புறம் வந்து பால் கறப்பேன். ஐயா பால் கறப்பேன். நீங்க அங்க பாருங்க, நீங்க இத்தனை நாள் இருந்தீங்க, இந்த நோய் வந்துட்டு திடீர்னு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. போட்டோம் இருக்கு போறோம் 10 நாளைக்குங்க. நீங்க நான் சொல்றதுக்கு பின்னாலே வாங்க. நான் இல்ல நான் அங்க பண்ணா 10 நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நீ எப்ப மேல இருக்க மாதிரி நீ குடிக்கிறியோ? 10 நாளைக்கு கூட தாக்கு பிடிக்க முடியாது சாமி. உங்களை கை எட்டுக்கு நான் ஒண்ணு இல்லண்ணா, 5 நிமிஷம் பாரு. ஆணு மட்டும் நீ கொட்டிட்டு எனக்கு எதுக்கு? அது எல்லாமே சரியாயிடும் நீங்க ஊசி போடுறதுக்கு அப்புறம். ஊசி ரெடி ஆகுதுண்ணா. நான் சொல்றது கேளுண்ணா. இங்க பாரு, என்ன பாரு, சும்மா 2 செகண்ட் தான். நான் நாகத்துக்குன்னா அப்படியே உள்ள வச்சு சொல்லிட்டு 10 நாளைக்கு உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அவங்க போட்டுருக்காங்களா? அவங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் போய் வந்தாங்க. அப்படியா? அவங்க கூப்பிடுங்க. வாங்க 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 வாங்க. ஒண்ணு இல்ல வாங்க. ஊசி இல்ல இது ஊசி இல்ல. என்ன சொல்ல வருதுன்னு கேளுங்க. இது ஊசியா? இது கொரோனா வந்துச்சுல லாஸ்டா, அது மாதிரி இப்ப திரும்பி ஒரு நோய் வந்துருது. அதனால இப்ப ஊசி போடுறது கவர்மெண்ட். நான் வரேன். ஊசி இல்ல இது. இல்ல நான் சொல்றது இங்க பாரு. ஊசி தாங்க. பூஜை பாருங்க. ஐயோ நீ எப்ப போற எப்ப போட போற? ஊசி ரெடி ஆகுது. நீ ஏன் ஒரு குத்துருவேன். இங்க பாருக்கா, பசி எடுக்காது, தூக்கம் வராது 10 நாள். அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடும். ஊசி எடுத்துவாங்களா? ஒண்ணு இல்லக்கா. நான் சொல்றதுக்கு ஊசி எங்க போன ஊசி எடுத்துட்டு வந்திருக்கும். இப்போ ஒரு 10 நாளைக்கு பசி எடுக்காது. ஊசி போடாத. இல்லக்கா நான் சொல்றதுக்கு இல்லக்கா. நான் சொல்றது இல்ல ஒண்ணு வண்டி வருது. இல்லக்கா வண்டி நான் சொல்றதுக்கு இல்லைங்கக்கா. ஊசி போடலக்கா, வண்டி வருது. இல்லக்கா நான் சொல்றதுக்கு ஆளுக்கா. தெரியாம கேட்டதா நான் சொல்றது கேளா. சரி நான் சொல்றது கேளா. நான் சொல்றது காதல வேணா. ஊசி இல்ல இங்க வரனா. ஊசி இல்ல சொல்றது காதல வாங்க. நான் கேள்வி விட்டுருடா. அக்கா எதுவும் இல்லக்கா, நான் கேள்வி உடனே போட்டுக்கணும். நீங்க உடனே அந்த ஊசியை போட்டுக்கிட்டீங்கன்னா நீண்ட நாள் ஆரோக்கியமா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இல்ல எங்க பசங்களை கேட்டுதான் போனோம். இல்ல நான் சொல்லி முடிச்சிருக்கேன். காலை இழுத்துன்னு போயிட்டான், அதனால சொல்றாங்க.
ஊசி ரெடியா இருக்குது. அது எங்க பசங்களை கேட்டு தான் சொல்லணும். இல்லக்கா நான் சொல்றது கேளு. நான் சொல்றது நீ கேளு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. இந்த எடுத்து அது எனக்கு வாங்க. தெரியாது. இல்லக்கா ரெடியா இருக்குது. நீங்க ஓகே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 நான் நாளுக்கு சொல்றது கேளுங்க. அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும். நான் சொல்றது நான் சொல்றது அந்த பேச்சுக்கெல்லாம் வேலை கிடையாது. நான் சொல்றது நீ கேளு. எங்க பசங்களை கேட்க நான் எதுவும் செய்ய மாட்டேன். போட்டுக்க நல்லதாங்க. இந்த இருக்கு நீங்க நில்லுங்க. இருக்காங்க. போடாதுக்கா இருக்கா இல்ல வேணாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? இல்ல சொல்றது கேளுங்க. என்ன ஒண்ணு இந்த ஊசி போட்டீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கொஞ்சம் கஷ்ட சிரமமா இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் நீங்க நார்மலா ஆயிடலாம். அதுனா இது வந்து பட்டக்ஸ் கிடையாது. பட்டக்ஸ் கூட இல்ல. எங்குதுமா இந்த உள் நாக்கு இல்ல. ஆ காட்டுங்களா. இல்ல நகப்பண்ணா காட்டுங்களா. சொல்லுங்க சரிது. ஆன்னு காட்டு நான் சொல்றேன். அது உள் நாக்கு இருக்கு பாருங்க. அதுல குத்துணும் மைனட்டா. ஆமா தூக்கிட்டு போய் நானே வேற யாரும் இல்ல, நான் தனியால் தான் இருக்கிறேன். அது போட்டுக்கணும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்லங்க வேணாங்க. இல்ல நான் வேலை டைம் இருக்குது. இல்ல நம்ம கிட்ட அடுத்தபடியா மெடிக்கல் வேலையா இருக்குது. இல்ல, இல்ல, நீங்க அடுத்தபடியா வந்துருங்க அட்மிட் பண்ணிடலாம் அப்படியே. நான் அடுத்தபடியா கூட சார் வரேன். நீங்க கூட்டு இல்ல சார் இல்லண்ணா ஏன்னா இல்ல வேணாம். நீங்க தயவு செய்து ரெடியா இருக்குண்ணா. ஜி சார் வாங்க தூக்கு ஆளுங்க. இல்ல வேணாம். இல்லண்ணா வாங்கண்ணா என் கூட வாங்கண்ணா ஒரு 10 நிமிஷம்ண்ணா. 10 நிமிஷம் நீங்க வாங்க ஊசி போட்டு போயிடலாம். நான் விருப்பம்னா நான் போட்டுப்பேன். நான் கொரோனா ஊசியே போட்டுக்கல. அதுவே நான் போட்டுக்கல. அது மொத தப்பு. கவர்மெண்ட் சொல்லி நீங்க வந்து கொரோனா ஊசி போடாம இருக்கும்போது ரொம்ப தப்பு. இல்ல வேணாம். சரிங்களா அது போட்டுங்க. இல்லண்ணா வேற எதுவும் இல்ல. நான் சொல்றது கேளுண்ணா. ஊசி உங்க மேல தப்பு சொல்ல. நான் இருக்கு தப்பு. நானே வீட்டுல ஒண்ணும் இல்ல. ஒரு 5 நிமிஷம் வாங்க. தனியா இருக்கிறேன். அவங்க பாண்டியில இருக்காங்க. அதுக்காக இப்ப 10 வேலைக்கு டைம் அதெல்லாம் முடியாது. அதுக்காக சொல்லிடுறேன். சரி ரைட். சாப்பாடுக்கு ஒண்ணுமே இருக்காது. இல்லக்கா நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நார்மலா ஆயிடுவீங்க. என்ன போடுறீங்களா ஊசி? இல்லக்கா நான் சொல்றது கேளுக்கா. ஊசி ரெடி இல்ல ஊசி ரெடியா இருக்குது. நீங்க போட்டு இல்லக்கா நான் முடிச்சிடுறேன். போடுங்க நான் சொல்றது கேளுங்க.